பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பலனாக இருக்கிறது. துக்கத்தோடையும் கவலையோடையும் கண்ணீரோடையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்குறது இல்லை. சந்தோஷத்தோட, சமாதானத்தோட, குதூகலத்தோட நம்ம ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும். பாருங்கள், நைட்டு நம்ம துக்கத்தோட ஒரு வேளை தூங்கலாம், இரவில் துக்கம். ஆனால் தூங்கி எந்திரிக்கும் போது நாம் குதூகலத்தோடு எந்திரிக்கணும், சந்தோஷத்தோட, களிப்புள்ள இருதயத்தோடு எந்திரிக்கணும். அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பாருங்க, இன்றைக்கும் கூட ஒரு வெற்றிகரமான குடும்பத்தை எப்படி நாம் கட்ட முடியும், குடும்பத்தை யார் கட்டுவா அப்படின்னு பெண்களுக்கான ஒரு சில ஆலோசனைகளை நான் சொல்ல போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி, என்னுடைய ஆலோசனைகள் இல்லை, கர்த்தருடைய ஆலோசனைகள் வேதத்திலிருந்து நான் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வெற்றிகரமான குடும்பத்தை கட்டுவதற்கு இன்னைக்கு அநேகர் என் கணவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், கணவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்ன, கணவருடைய குடி, கோபம், இன்னும் அநேக காரியங்களை சொல்கிறாங்க. இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பண விஷயத்தில் சமாதானமாக இல்லை அப்படின்னு அநேக காரியங்களை ஷேர் பண்ணுறாங்க. பாருங்கள், அப்போது இதுக்கான ஆலோசனைகள் என்னங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு காரியம் வசனம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம சாந்த குணத்தோடு இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது, மரியாளை குறித்து படிக்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, மரியாள் அநேக காரியங்களை தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அநேக நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு சாந்த குணத்தோடு இருக்கும்போது நம்மளுடைய குடும்பத்தை நாம் எளிதாக கட்டிவிட முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1 வசனத்தில் போடப்பட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன்னுடைய கைகள்னால குடும்பத்தை இடித்து போடுகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட புத்தி, அறிவு, ஞானம் எல்லாம் இது கர்த்தர் கொடுக்குற ஞானம். பாருங்க, இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம பேசாம இருக்கும்போது கர்த்தர் நமக்காக பேசுவார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. பாருங்க, அதனால நம்ம அமைதியா இருக்கும்போது யார் பேசுவார்? நமக்காக கர்த்தர் பேசுவார். அதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்க போறோம். யோவான் 8வது அதிகாரம் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணாரு. ஒரு பிரச்சனையுள்ள ஸ்திரீய, பாவியான ஒரு ஸ்திரீய ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அந்த ஸ்திரீயோட கர்த்தர் எப்படி டீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். யோவான் 8 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் உபதேசம் பண்ண தொடங்குறாரு. அங்க ஒரு ஸ்திரீய, விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீய கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இது எதுக்காக இந்த ஸ்திரீய கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இயேசு ஆண்டவர் மேல குற்றம் சுமத்துவதற்காக, இந்த பொண்ணு மேல குற்றம் சுமத்துவதற்காக இல்லை, இயேசு ஆண்டவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீய கொண்டு வர்றாங்க. பாருங்க, கொண்டு வந்து இவளை நீங்க கல்லெறிஞ்சு கொள்ளணும், இவ இப்படி பாவம் பண்ணிட்டா, அப்படி பாவம் பண்ணிட்டான்னு ஒரு கூட்டமே வந்து நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. பாருங்க, 6வது வசனம் பாருங்க, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம். யோவான் 8வது அதிகாரம் 6வது வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு தரையில் எழுதிட்டே இருக்கார். அவர் ஒண்ணுமே பேசல. இவங்க ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து ஒரே வார்த்தை சொல்றாரு, உங்கள யார் பாவம் செய்யாம இருக்கீங்களோ அவங்க இவ மேல கல்லெறியட்டும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் விடாம எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தன் கூட அவ மேல கல்லெறியல. பாருங்க, எல்லாரும் பாவிகள், எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றது பாருங்க, 10வது வசனம், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இங்க இந்த ஸ்திரீ தப்பே பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் கிருபையுள்ள தேவன் என்ன பண்றாருன்னா,
கேக்குறாரு, யாருமே உன் மேல குற்றம் சுமத்தலையா? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 11வது வசனம், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நீங்க பாருங்க, இந்த ஸ்திரீ வாய் பேசாம அமைதியா நின்றுகிட்டு இருந்திருக்கா. இவ தப்பே பண்ணியிருந்தாலும் இவ வாய் பேசாம அமைதியா நிற்கும் போது அங்க ஆண்டவர் பேசினாரு பாருங்க. நம்ம மேல தப்பே இல்லாட்டியும் நம்ம குடும்பங்கள்ல அந்த நேரத்துல நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக பேசுவார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நேற்று ஒரு குடும்பத்துக்கு நான் ஆலோசனை கொடுக்க வேண்டியிருந்தது பாருங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ தப்பே பண்ணாம இருந்தாலும் உன் மேல குற்றம் சுமத்தினாலும் அந்த இடத்துல நீ இயேசுவேன்னு சொல்லிட்டு அமைதியாரு, ஒரு வார்த்தையும் வாயை திறந்துராத, கர்த்தர் உனக்காக பேசுவார். அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தாங்க பாருங்க. கர்த்தர் இப்படிதான் செய்வார் பிரியமானவர்களே. நாம் அமைதலாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம வாய் பேச எத்தனிக்கும் போது அந்த இடத்துல பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாக. அதனால்தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். ஐயோ நான் இதை சொல்லிடணும் அப்படின்னு நம்ம வாயை திறக்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும், சண்டைகளும் வழக்குகளும் வாக்குவாதங்களும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால மனுஷர் பார்க்கிற விதமா இங்க எல்லாரும் அந்த ஸ்திரீய பாவியான ஸ்திரீயா பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். ஆண்டவருடைய பார்வையே வேற பாருங்க. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்துக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. வெளிப்புறமான காரியங்கள் எதையுமே ஆண்டவர் பார்க்கறது இல்லை. அதுக்கான உதாரணத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம் பாருங்க. கர்த்தருடைய பார்வையில எது விலையேற பெற்றதா இருக்குன்னு 1 பேதுரு 3வது அதிகாரம். இதை குறித்த குழப்பங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள எப்பவுமே வரவே கூடாது. ஒரு சிலர் பார்த்தா தலை சீவ மாட்டாங்க, ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு நல்ல நகைகளையோ ஒரு நீட்டான ஒரு அப்பியரன்ஸ்ல ஒரு ப்ரெசன்டபிளா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் தாழ்மை அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இந்த மாதிரி புறம்பான அலங்கரிப்பு, அதாவது நம்ம வெளிப்படையான காரியத்தை ஆண்டவர் பார்க்கறது இல்ல. நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. கர்த்தருடைய கண்கள் நம்ம இருதயத்தின் மேலதான் இருக்கே ஒழிய, நான் இந்த கம்மல் போட்டிருக்கனா, இந்த செயின் போட்டிருக்கனா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கனா, நான் பட்டு சாரி கட்டியிருக்கனா, இது மேல ஆண்டவருக்கு கண் இல்ல. இந்த காரியங்கள் நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து வாசிக்கிற. எல்லாரும் தப்பு பண்ற இடம் அந்த 3வது வசனம். 1 பேதுரு 3:3. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இதை இது புறம்பான அலங்கரிப்பு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல எல்லாம் ஆண்டவர் கவனம் செலுத்துறது இல்ல. ஆண்டவர் டீல் பண்றது இருதயத்துல மட்டும்தான். நீங்க அழகா நீட்டா அழகா தலை சீவுங்க, நல்லா அழகா பூ வைங்க, நல்ல சாரியை உடுத்துங்க, நல்ல நகைகளை நீட்டா போடுங்க. அது கர்த்தருக்கு அதை குறித்து ஒண்ணுமே ஆண்டவருக்கு மேட்ரு கிடையாது. அவருக்கு என்ன மேட்ருன்றது 4வது வசனம் பாருங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. ஆண்டவர் பார்க்கறது என்ன, நம்ம கம்மலையோ ட்ரெஸ்ஸையோ இல்ல. ஆண்டவர் பார்க்கறது இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. இந்த இடத்த நல்லா விளங்கிக்கோங்க. தேவையில்லாம இந்த வசனங்களை படிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது பாருங்க. அப்ப இந்த சாந்த குணம் நம்மளுக்குள்ள இருக்கா? இந்த ஆவியாகிய இருதயத்துல இப்படிப்பட்ட சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியோட கூட நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 5வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பரிசுத்த ஸ்திரீகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு இப்படிதான் கீழ்ப்படிந்திருந்தாங்க. சாராலும் ஆபிரகாமுக்கு இப்படிதான் கீழ்ப்படிந்திருந்தாள். அப்படி கீழ்ப்படிந்து இருக்கும்போது முதிர் வயதுல 90 வயதுல பிள்ளை பெறக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டாள். அதுதான் திருஷ்டாந்தமா
6வது வசனத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட அலங்கரிப்பு நம்மளுக்குள்ள உண்டாயிருக்கும் போது, இப்படி நம்ம சாந்த குணத்தோட அமைதல் உள்ள ஆவியோட இருக்கும்போது, பொறுமையாய் நாம இருக்கும்போது முதல் 2 வசனங்கள் சாத்தியமாகிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-2வது வசனம் அப்ப சாத்தியமாகுது. முதல்ல இந்த வசனம் எழுதியிருக்கணும். இப்படிப்பட்ட குணங்கள் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம குடும்பங்கள்ல புருஷன்மார்கள் எவ்வளோ மோசமா இருந்தாலும் பாருங்க, முதல் 2 வசனத்தை இப்ப வாசிக்கலாம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி நம்ம போதிக்கவே வேண்டாமா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் உள்ள குடும்பங்கள்ல நம்ம அன்பாகவும் தாழ்மையாகவும் இந்த அழியாத அலங்கரிப்பாகிய அந்த சாந்தமும் அமைதலுள்ள ஆவியோடு கூட நம்ம வீட்டுக்குள்ள நடந்து கொள்ளும் பொழுது, அன்பாய் இருக்கும்போது எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் நம்ம அமைதியாக அன்பாக இருக்கும்போது, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் கூட, எப்பேற்பட்ட குடிகாரர்களும் கூட, சண்டை போடுறவங்களா இருந்தாலும் போதனையின்றி, வசனத்தின்படி பாருங்க 2வது வசனத்துல பார்த்தா, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நம்ம போதிக்கவே வேண்டாமா? நம்மளுடைய அந்த அமைதலுள்ள ஆவி, அந்த இருதயத்துல மறைந்திருக்கிற அந்த ஆவியினால அவங்க போதிக்கப்படுவார்களா? போதனையின்றி அவர்கள் எப்படி ஆயிருவாங்களா? ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே நீங்க அமைதியா கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருங்க. இப்படிப்பட்ட ஆவிகளை உங்க இருதயத்துல கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால உங்க என்னெல்லாம் ஸ்பிரிட் குடும்பத்துல ஒரு சமாதானத்தை குலைக்கிறதா இருக்குதோ எல்லா ஆவிகளையும் நீங்க கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய ஆவியினால வழிநடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்துல வைக்கிற பெண்களாக இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட இருதயத்துல நீங்க கர்த்தரிடத்துல ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லும் பொழுது, நம்ம மறைவிடத்துல சொல்ற காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படையாய் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட அழியாத அலங்கரிப்பு இந்த நாள்ல நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. இப்படிப்பட்ட அன்போடு கூட நம்ம குடும்பங்கள்ல நாம் நடந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே கணவன்மார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்க ஈஸியா அவங்கள ஆதாயம் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது பிரியமானவர்களே. அதனால இந்த நாள் இப்ப 6வது வசனம் படிப்போம். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்படி நம்ம சாராளை போல நடந்து கொள்ளும் போது அவளுக்கு நம்ம பிள்ளைகளாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி பேதுரு நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல இப்படிப்பட்ட சாந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க. நம்ம சாந்த குணத்தோடு இருக்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது பாருங்க. அதனால இந்த ஆலோசனைகளை நாம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது, போதனையின்றி கணவன்மார்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களை நாம் நித்தியத்துக்கென்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கணவனும் மனைவியுமாக தான் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு பின்னாடி வசனத்துல 1 பேதுரு 3 நம்ம படிக்கிறோம். அதனால நம்ம குடும்பங்களாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட சாந்த குணத்தை நாம் தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.